3ஆம் திகதி மே மாதம் 2026 வருஷம் எங்களுடைய திருச்சபை ஆராதனைக்கு, அதுவும் திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய கர்த்தராகிய உலக இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாள் தேவ செய்தி ஒரு வேத படிப்பாகவும், அதேவேளை அந்த வேத படிப்பின் வாயிலாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் வழங்குகின்ற ஒரு ஆலோசனை, ஒரு அட்வைஸாகவும் அமைய போகிறது. இந்த காரியத்தை நான் ஏற்கனவே எங்களுடைய வேதாகம படிப்பு, அதாவது சனிக்கிழமைகளிலே மாலை 5 மணிக்கு நடைபெறுகிற வேத படிப்பிலே நான் பேசியிருக்கிறேன், விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இருந்தாலும் அந்த வேத படிப்புக்கு அநேகர் நீங்கள் கலந்து கொள்ளாதபடியினாலே இந்த விஷயத்தை உங்கள் மத்தியிலே நான் இன்றைய நாளிலே அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க, அதை நான் உங்களுக்கு போதிப்பதற்கு, படிப்பிப்பதற்கு நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்ற இந்த வேத பகுதி இருக்கிறது தானே, இதை குறித்து பல தவறான அபிப்பிராயங்கள், பல தவறான வேத வியாக்கியானங்கள், பல தவறான உபதேசங்களும் கூட பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது, இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறபடினால் இந்த காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இன்றைய நாள் தேவ செய்தியினுடைய தலைப்பு யாருக்காவது தேவைப்பட்டால், நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் குறித்து கொள்ளலாம். தேவகுமாரரும் மனுஷ குமாரத்திகளும். இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு தேவகுமாரரும் மனுஷ குமாரத்திகளும். இன்றைய நாள் தேவ செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எது என்றால், ஆதியாகம புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 7வது வசனம் வரைக்கும். ஆதியாகம புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வேத புத்தகத்திலே பாருங்கள். இந்த வேத வசனங்கள் எல்லாவற்றையும் வாசித்ததற்கு பின்பதாக ஒவ்வொரு வசனமாக நாங்கள் ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். 1வது வசனம், மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடே கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், அதாவது அழிப்பேன் என்று அவர் முடிவெடுக்கிறார். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். இந்த வேத பகுதியிலே நீங்கள் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகள் என்று சொல்லப்படுகின்ற இரு கூட்டத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர்
தம்முடைய வார்த்தையிலே இங்கே எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தேவகுமாரர் யார் என்பதை முதலில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷகுமாரத்திகள் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் திருமணம் செய்தது கர்த்தருக்கு அது மனஸ்தாபமாக இருந்தது. கர்த்தருக்கு அது பிரியமாக இருக்கவில்லை. நீங்க 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. அழகில்லாம ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பாங்களா? நிறாங்கள் உங்களோட மனைவி கொஞ்சம் இருந்தா முடிச்சிருப்பீங்களா? இல்ல. ஆண்கள் எப்பையும் பெண்களை திருமணம் முடிக்கும் பொழுது கொஞ்சம் மூக்கு முடியா இருக்குதான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி பெண்களும் தங்களுடைய கணவன் 6 பேக் தான் இல்லாட்டியும் ஏதாவது ஒரு பேக் இருக்காண்டாவது பார்ப்பாங்க இல்லையா? அப்ப திருமணம் முடிக்கக்குள்ள இதை பார்ப்பாங்க. அதே போல அவர்களும் இந்த தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை பார்க்கும் பொழுது அதிக சௌந்தரியம் உள்ள அழகாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்றால் நாங்க தவறா நினைக்க கூடாது. அவர்கள் விபச்சாரம் செய்யவில்லை, சரியா? அவர்கள் என்ன சொல்ற, பாலியல் தொழில் செய்கிற ஒரு பெண்ணை தெரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் பார்க்கிறார்கள், அழகான பெண்கள் இருக்கிறார்கள், நாங்கள் இவள் எனக்கு மனைவியாக வந்தால் நலம் என்று சொல்லி அவர் என்ன செய்யறாங்க, தெரிந்து கொண்டு திருமணம் முடிக்கிறார்கள். அதுதான் தெரிந்து கொண்டார்கள். இது நடக்கும் பொழுது 3வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர், எப்ப திருமணம் செய்யும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை என்று சொல்லுகிறார். ஓகே, இப்ப இந்த சம்பவத்தை நாங்க கொஞ்சம் நிதானமாக விளங்கிக் கொள்ள வேண்டும், சரிதானே? ஓகே, 1வது அதிகாரம், மன்னிக்கணும், 27, 28 பாருங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். யாருடைய சாயலாக? தம்முடைய சாயல். அப்ப நானும் நீங்களும் யாருடைய சாயல்? தேவ சாயல், கடவுளுடைய சாயல். நம்முடைய பேச்சிலே, நம்முடைய பழக்க வழக்கங்களிலே, நாம் வாழுகிற வாழ்க்கையிலே சிந்தித்து பாருங்கள். நீங்க உங்களை சிந்தித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நீங்களே சிந்தித்து பாருங்கள். நாங்கள் பேசும் பொழுது கடவுளுடைய சாயல் வெளிப்படுகிறதா அல்லது வேற ஏதும் சாயல் வருகிறதா என்று. என்ன, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. எந்த நூல்ல உடுப்பு தைக்கிறோமோ அந்த நூல்ல தான் உடுப்பு வரும். வேற ஏதாவது உடுப்பு வருமா? எந்த உடுப்பு தைக்கிறோமோ அந்த உடுப்பு தான் வரும். அந்த நாள்ல நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது, இப்ப என்னமா எனக்கு தெரியாது, பாடசாலையில எல்லாம் இந்த ஹேர் கட்டை பார்ப்பாங்க, தலை வெட்டு எப்படி இருக்கு என்று சொல்லி பார்ப்பாங்க. இப்பயும் பார்க்குறாங்க. அப்ப நாங்க போய் சலூன்ல என்ன சொல்லுவோம்டா, ஸ்டைலா ஒன்று வெட்டி விடுங்களேன்டா, அவன் இந்த சைட்டால காந்துருவான், மேல தொப்பியை கவுட்டு விட்ட மாதிரி ஒன்று வைப்பான். இப்ப ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸ்கூலுக்கு போனா இந்த ஒழுக்கத்தை பார்க்கறதுக்கு கொண்டு ஆசிரியர் இருப்பார், ஆணோ பெண்ணோ யாரோ ஒரு ஆள் இருப்பாங்க, டிசிப்ளினை பார்க்கறதுக்கு. அவர் அசம்பிளி முடிய கூப்பிடுவார், தலைவெட்டு ஆக்களை, சப்பாத்து போடாத ஆக்களை, டை கட்டாத ஆக்கள் எல்லாம் கூப்பிடுவார். அப்ப எங்கள்கிட்ட கேட்பார், என்ன எந்த தலைவட்டு? அப்ப நாங்க என்ன தெரியுமா சொல்றேன், ஐயோ சார் நான் ஒன்றும் சொல்லல சார், அவன் சலூன்காரன் என்ன செஞ்சு போட்டான், வெட்டி போட்டான். இந்த ஆதாம் சொன்ன மாதிரி நான் ஒன்றும் செய்யல, நீர் கொடுத்த பொம்பளை தான் பழம் கொடுத்தாள், நீ கொடுத்தியா என்று ஏவாள்கிட்ட கேட்கக்குள்ள ஏவாள் என்ன, நான் இல்லை, அந்த பாம்பு தான் என்னை ஏமாத்துனது. அந்த மாதிரி நாங்க என்ன சொல்ற, சலூன்காரர் வெட்டி முடிய வெட்டி போட்டார் என்று நாங்க சொல்றேன். அதே போல நாங்க தேவ சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில தேவ சாயல் வெளிப்படுகிறதா? நாங்க எப்படி இருக்கிறோம்? நாங்க பேசும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை முறை, இவைகளிலே தேவ சாயல் வெளிப்படுகிறதா? சிந்தித்து பாருங்கள். சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். மனுஷன் எப்படி படைத்தார் ஆண்டவர்? ஆணும்
பெண்ணுமாக. ஆணை கீழே பெண்ணை மேல படைக்கவும் இல்லை, பெண்ணை கீழே ஆணை மேலையும் படைக்கல, ஆணும் பெண்ணுமாக படைத்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மனுஷனை படைத்த ஆண்டவர், என்ன கவனிங்க, மனுஷனிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அதாவது அதனுடைய மெய்யான அர்த்தம், மொழிபெயர்ப்பு என்னவென்றால், நீங்கள் தேவசாயலாக இருக்கிறீர்கள், தேவசாயலுக்கு ஒப்பான சந்ததியை உருவாக்குங்கள். இந்த பூமி முழுவதும் தேவசாயலுக்குரிய சந்ததியை உருவாக்குங்க. மிஸ்டர் அண்ட் மிசிஸ் ஆதாம் என்று திருமதி ஆதாமுக்கு கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே அவர் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் இவர்கள் உருவாக்கினார்களா என்று சொல்லி பார்த்தால், அவர்கள் உருவாக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த தவறு, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதபடினாலே அவர்கள் செய்த தவறு இருக்குதானே, அந்த பாவம், அது அவர்களுடைய சந்ததியை பாதித்தது. அது பாதித்ததின் விளைவுதான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த முதல் 2 பிள்ளைகள், ஆபேல், காயின் அண்ட் ஆபேல். சரிதானே? இதுல காயின் தேவனுடைய வழியிலே நடக்கவில்லை. அவன் தேவ வழியை விட்டு தவறான வழியிலே, அவன் நினைத்தான் தான் தேவ வழியிலே நடக்கிறேன் என்று. அவன் நினைத்தான், நான் எதை செய்தாலும் ஆண்டவர் என்னை அங்கீகரிப்பார், நான் எதை செய்தாலும், நான் எப்படி இருந்தவனா இருந்தாலும், நான் காணிக்கை கொடுத்தால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார் என்று காயின் நினைத்தான். ஆனால் அவன் தேவனை அறியவில்லை. இன்றைக்கும் அநேகர் அப்படி நினைக்கிறார்கள். என்ன, நாங்க எப்படி வேணுமானாலும் வாழலாம், எங்களை தேவன் கடவுள் அங்கீகரிப்பார். அப்படி முடியாது, அப்படி அங்கீகரிக்க முடியாது. இந்த நாட்டுல ஒரு சட்டம் இருக்குது இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குது. இப்ப சாதாரணமா நீங்க ஒரு மோட்டார் பைக்கை நீங்க ஓட்டணும்டா, மோட்டார் வண்டியை நீங்க செலுத்தணும்டா, அதை செலுத்துறதுக்கு என்ற ஒரு சட்டம் இருக்கு. நாங்க ஹெல்மெட் போடணும், ஹெல்மெட் போடுறது மட்டும் இல்லை, இந்த ஹெல்மெட்ல பெல்ட்டை மாட்டணும் இல்லையா? லைசன்ஸ், எங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், அதாவது அந்த குறிப்பிட்ட மோட்டார் வாகனத்தை செலுத்துற டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், அந்த மோட்டார் வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும், அது புகை செக் பண்ணி இருக்கணும், அதுக்குரிய ஆண்டு லைசன்ஸ் இருக்கணும், அந்த மோட்டார் வாகனம் அந்த உரிமை பத்திரமும் இருக்கணும். நமக்கு அது நம்ம வீட்டில் இருக்கிற யாரையாவது பேர்ல அந்த மோட்டார் வாகனம் இருக்கணும். இவ்வளவு இருந்தா தான் அதை செலுத்த முடியும். அதே போல ஆண்டவர் அவருக்கு பிரியமாக அவரை சந்தோஷப்படுத்தலாம் என்று நாங்கள் நினைத்தால், அவரை சந்தோஷப்படுத்துகிற வழி இங்க இருக்கு. அவர் என்னத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரோ அதை நம்ம செஞ்சா என்ன, அவர் சந்தோஷப்படுவார். அப்ப இவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆனால் இவருடைய செய்த பாவத்தால சரியான முறையில சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் ஆர்கானிக் என்று சொல்லுவாங்க. ஆர்கானிக்ன்றது இயற்கை முறையில கெமிக்கல் அடிக்காம ஒரு பழத்தையோ மரக்கரையோ ஏதோ ஒன்றை உருவாக்குறது. சரிதானே? அப்ப அப்படிப்பட்ட ஒரு நல்ல முறையில இவர்களுடைய சந்ததிகள் இருக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் இவர்களிடத்தில் எதிர்பார்த்தது, பலுகி பெருகும் பொழுது தேவ பயமுள்ள, கடவுள் பயமுள்ள, தேவ பக்தியுள்ள, தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நடக்கிற ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். ஆனா பாவத்தின் விளைவு அதை என்ன செய்தது? அதை சரியாக செய்ய முடியவில்லை. இன்றைக்கும் நீங்க இந்த இடத்துல சபையில வந்திருக்கிறீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், மனம் திரும்பி இருக்கிறீர்கள். இயேசு ஒருவரே கடவுள், கர்த்தர், வேறொருவரும் கடவுள் இல்லை, வேறொருவரும் கர்த்தர் கிடையாது. இயேசு ஒருவர் தான் தேவன் என்கின்ற விசுவாசத்தோடு இந்த இடத்துல ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று தேவன் இயேசு விரும்புகிறார். இயேசு ஆதாம் இப்போ எல்லாத்தையும் பழுதாக்கிட்டார் தானே. இயேசு பூமிக்கு வந்தது வெறும் சுகமாக்குறதுக்கு மட்டும் இல்லை,
வெறும் பிசாசு திரத்துறதுக்கு மட்டுமில்லை, வெறும் சிலுவை மரணத்துக்கு போவதற்கு மாத்திரமல்ல, இயேசு பூமிக்கு வந்தது கடவுளுடைய சாயலிலே இருக்கிற அல்லது படைக்கப்பட்ட மனுஷன் எப்படி வாழ வேண்டும், தேவ சாயல் என்று தானே, அந்த தேவ சாயலில அந்த மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்பதை இயேசு இந்த பூமியில 33.5 வருடங்கள் வாழ்ந்து காட்டினார். என்ன செய்தார்? வாழ்ந்து காட்டினார். வேதத்துல பல ஆதாரங்கள் சொல்ல முடியும். அவர் அவருடைய தாய் தகப்பனுக்கு 30 வயது வரைக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். லூக்கா சுவிசேஷத்துல நீங்க வாசிக்க முடியும். அங்கே லூக்கா எழுதுகிறார், அவர் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் ஞானத்திலும் அதிகமாய் பெருகினாராம் இயேசு. அப்ப நானும் நீங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய சந்ததியும் இப்ப நாங்க ரட்சிக்கப்பட்டோம் தானே, இயேசு ஏற்றுக்கொண்டோம் தானே. அப்ப நாங்க இனி எங்களுடைய சந்ததிய இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்ற வேண்டும், தேவ சாயலுக்கு ஒப்பாக மாற்ற வேண்டும். ஒரு உடுப்புல ஊத்தப்பட்டா அது என்ன செய்வீங்க நீங்க? ஒரு வெள்ளை உடுப்புல ஊத்தப்பட்டா சர்ஃபெக்சல் வேண்டி அல்லது ரிக்ஸோ வேண்டி அதை தண்ணிக்குள்ள ஊற வச்சு தேய்ச்சி அது பாப்பம் போகலன்னா கொஞ்சம் குளோரெக்ஸ் போட்டு ஏதாவது செய்து அதை நாங்க என்ன செய்வோம்? பழைய நிலைமைக்கு மாத்துவோம். நம்மள தேவ சாயல்ல மாத்துகிற குளோரெக்ஸ், நம்மள தேவ சாயல்ல மாத்துகின்ற சர்ஃபெக்சல் எங்க இருக்கு தெரியுமா? இந்த இருக்கு. இதுதான் அந்த சர்ஃபெக்சல். இதை நாங்க படிக்க 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 என்ன செய்யும்டா, எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிற அந்த மிருக சாயல், அந்த பாவ சாயல், அந்த பிசாசினுடைய சாயல் வெளியில வந்து தேவ சாயல் என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். அப்ப ஆண்டவர் இவர்களிடத்துல எதிர்பார்த்தது ஒரு தேவ சாயலை உண்டாக்குவதற்கானால் இவர்கள் அதை செய்வதற்கு தவறிவிட்டார்கள். 2 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை ஆபேல், அவன் தேவ சாயலாய் ஆதாம் சொன்ன வழியின்படி என்ன அந்த வழியிலே அவன் நடந்தான். அவன் போய் தன்னுடைய தகப்பன் சொன்னபடி பலி செலுத்தினான். அவன் தகப்பன் சொன்னார் என்று இங்க இல்ல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன். என்ன ஆதாம் நிச்சயமாக சொல்லியிருப்பான், நாங்கள் இந்த மாதிரி தவறு செஞ்சிட்டோம் ஆபேல், இந்த முறையில் ஆபேல் காயின், நாங்க இந்த முறையில தான் ஆண்டவரை நெருங்க வேண்டும். ஆனால் இந்த முறையில தான், அதாவது பலி செலுத்துதல் மூலமாகத்தான் தற்காலிகமாக ஆண்டவரை நெருங்க வேண்டும் என்கின்ற அந்த சிஸ்டம், அந்த முறையை ஆண்டவர் தான் இவர்களுக்கு கொடுத்தார். ஏனென்றா நீங்கள் வேதத்துல வாசிக்கும் பொழுது அவர்கள் பாவம் செய்ததுக்கு பின்பதாக அத்தி இலைகளிலே அவர்கள் உடுப்பு செய்து போட்டுக்கொண்டு மரத்துக்குள்ளே ஒளிந்திருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை அழைத்து என்ன செய்தார்? தோளினால் ஆன ஒரு உடையை செய்து அவர்களுக்கு கொடுத்தார். எங்களுடைய யூடியூப் தளத்திலே ஒரு செய்தி இருக்கிறது, நான் பேசினது பல வருடங்களுக்கு முன்பதாக. அத்தி இலையும் தோளினால் ஆன உடையும், சரியா? இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் என்ன வித்தியாசம் என்று சொல்லி அதுல இருக்குது. அத்தி இலை என்றா என்ன தெரியுமா? இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மதங்கள் என்னது? மதங்கள் என்ன செய்யுது? மனுஷனை இன்னைக்கு தற்காலிகமான சொல்யூஷன், அவன் செய்கிற தவறுக்கு தற்காலிகமான சொல்யூஷன் கொடுக்குது. நிரந்தரமான தீர்வு மனுஷனுக்கு கொடுபடவில்லை. அதான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், மதத்துல வாழுகிறவர்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த விசேஷித்த நாட்கள்ல மட்டும் நல்லா இருப்பாங்க, சுத்தமானவர்களா இருப்பாங்க, குளிப்பாங்க, சேவெடுப்பாங்க, மொட்டை அடிப்பாங்க, மஞ்சள் போட்டு குளிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட விசேஷித்த நாள் முடிஞ்சதுக்கு பிறகு பழைய குருடி மிச்சத்தை முடிங்க, பழையபடி அவங்களோட வாழ்க்கை மாறிடும். நிரந்தரமான வாழ்க்கை மாற்றம் இவர்களுக்கு இருக்குமான்னு சொல்லி பார்த்தா இருக்காது. அப்ப பலியின் மூலம்தான் நீ என்னை வந்து சந்திக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் அந்த இடத்திலே அவர்கள் சொல்லுகிறார், உன் வித்துக்கும் ஸ்திரியின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவே, அவர் வந்து உன் தலையை நசுக்குவார் என்று பிசாசிடத்தில் சொல்றார். நீ அவருடைய குதிகாலை தீண்டுவாய். அப்ப அந்த அவர் இருக்கிறார் தானே, அவர்தான் ஆண்டவராய் இயேசு.
அவர் வந்து பாவ நிவர்த்திக்கு, பாவத்தினுடைய பரிகாரமாய், சரியா, அந்த பலியாய் அவர் வந்து மரிக்கும் வரைக்கும் நீங்க வேதத்துல தொடர்ந்து வாசிச்சு வந்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் ஆடை எடுத்து கொண்டு போய் பலி கொடுப்பாங்க, அதுல இந்த ரத்தத்தை சிந்துவாங்க, அதுக்கு பிறகு என்ன ஆண்டவர்கிட்ட உள்ளுக்குள்ள போவாங்க, பரிசுத்த ஸ்தலம், அதிபரிசுத்த ஸ்தலம், என்ன வெளிப்பிரகாரத்துக்குள்ள போவாங்க. அவங்க அப்படியே ஒரு ஆடை பலி கொடுத்துட்டு அப்படியே இருக்கலாமா? முடியாது. அதுதான் நீங்க வேதத்துல வாசிக்கிற அந்திப்பலி, சந்திப்பலி என்றெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப இவர் காலையில வந்து பலி கொடுத்து கொஞ்ச நேரம் இருக்கலாம், திருப்பி பின்னேரமாவுக்குள்ள திருப்பி போகணும், போய் இன்னொரு ஆடை அல்லது புறா குஞ்சு ஏதோ ஒன்றை கொண்டு வந்து ஆசாரியன்ட்ட கொடுத்து மனம் திரும்பி திருப்பி என்ன செய்யணும்? பலி கொடுத்து உள்ளுக்குள்ள வரணும். ஆனா இயேசு வந்ததுக்கு பின்பதாக நமக்கு அப்படி இல்லை. நமக்கு ஆடு மாடு கோழி எல்லாம் பலி கொடுக்குதலும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆட்டிறைச்சி சாப்பிட்டுருக்கலாம் இல்லையா? ஆனா ஆண்டவர் அதை கேன்சல் பண்ணி சொன்னார், நான் உங்களுக்காக மரிக்கிறேன், நான் உங்களுக்காக மரித்தேன், என்னுடைய இரத்தம் உங்களுடைய பாவங்களை கழுவும் என்கின்ற விசுவாசத்தோடு நீங்கள் வாருங்கள். அதனால நீங்க இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. அப்ப இவர்களை ஒரு நல்ல ஒரு காட்லி ஜெனரேஷன், தேவனுடைய சாயலான ஒரு சந்ததியை உருவாக்கும்படிக்கு ஆண்டவர் சொன்னார். ஆனால் இவர்கள் பாவத்தின் விளைவினாலே என்ன நடந்தது? தவறான சந்ததி ஒன்றையும் நல்ல சந்ததி ஒன்றையும் உருவாக்கினார். அந்த தவறான சந்ததி அவன் தான் காயின் என்ன செய்கிறான்? இந்த நல்ல சந்ததி பெருகிறதற்கு முன்னமே அவனை வேரோட கிள்ளி எறிஞ்சிறான். ஆபேல அவன் கொலை செய்கிறான். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா காயினை பத்தி வேதத்துல எங்கேயும் இல்லை. ஆனால் காயினுடைய சந்ததி இந்த பூமியிலே இருக்கிறது. அவங்க அழிந்து போகல, சரிதானே? பலருக்கு வார கேள்வி, காயின் மனைவி யாரு? காயினுக்கு 6 மனைவி. காயின் மனைவி யாருன்னு தெரிகிறதால நமக்கு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போறது இல்லை. அது தேவைப்படலை, அதனால ஆண்டவர் எழுதல்ல, பரிசுத்த ஆவியானவர். ஆனால் காயின் அவன் சகோதரிய சில நேரம் மனைவியாக்கி இருக்கலாம், அல்லது தன்னுடைய தாயே அவன் மனைவியாக்கி இருக்கலாம். என்ன நீங்க சொல்றீங்க பாஸ்டர், அப்படி இருக்குமா? ஓ, ஏனண்டா நாங்க இப்பதான் சொல்லுவோம், தாயை கல்யாணம் முடிக்கிறா, சி மோசம் என்று நாங்க இப்ப சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம். அப்ப நாகரிகம் இல்ல, சட்ட திட்டங்கள் இல்ல, ஒழுக்க நெறிகள் அப்ப இல்லைன்றதுக்கு என்ன தெரியுமா ஆதாரம்? நீங்க உபாகம புத்தகம் பார்த்தீங்கன்னா அதுல ஆண்டவர் மோசையின் மூலமா இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், நீ உன்னுடைய தாயை திருமணம் முடிக்கலாகாது, உன்னுடைய சகோதரியை திருமணம் முடிக்க கூடாது என்றதெல்லாம் ஆண்டவர் அங்க உபாகம புத்தகத்துல இவர்களுக்கு படிப்பிக்கிறார். ஏன்? இவங்க ஒழுங்கில்லாம ஆக்கள், ஒழுக்கமே இல்லை இவங்களுக்கு. இவங்க எப்படி வளர்ந்தாங்க? இங்க இருப்பாங்க, அங்க இருப்பாங்க, அப்படி போற ஆக்கள். இவங்களுக்கு ஒரு ஒழுக்கத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? நியாய பிரமாணத்தின் மூலமாக கொடுத்தார். அப்ப காயினுடைய சந்ததி பெருகினது, சரிதானே? அந்த காயினுடைய சந்ததி பெருகினது என்றத நீங்க 4வது அதிகாரத்துல நீங்க வாசிக்க முடியும், சரிதானே? அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 4வது அதிகாரம் 25, 26 பாருங்க. ஆதியாகமத்துல, பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். காயின் ஆபேல் இறந்துட்டார். இப்ப சரியா? நல்லா விளங்கி கொள்ளுங்க வேதத்தை, சரியா? நான் மெதுவா பேசுறதுக்கு காரணம் அதான், நீங்க விளங்கி கொள்ளணும் வேதத்தை. அப்ப ஆபேல் இறந்துட்டார், காயின் கொலை செஞ்சிட்டார், சரிதானே? ஆபேல் தான் தேவனை பலியின் மூலமாய் நெருங்கின மனிதன், அவர் செத்துட்டார். காயின் என்ன செய்தார்? பலியின் மூலமாய் ஆண்டவரை நெருங்கையும் தெரியல, ஆண்டவரை பிரியப்படுத்தையும் தெரியல, பிரியப்படுத்த தெரியாத கோபத்துக்காக தன்னுடைய சகோதரனை கொலை செய்தார். இப்ப காயின் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நீங்க 4ஆம் அதிகாரத்தில் பிறகு வாசி பாருங்க, சபிக்கப்பட்டவன்.
ஆண்டவருடைய சாபம், அவன் செய்த பாவத்தினால அவனுடைய சந்ததியில் என்ன வந்து தங்குது? பாவம். அதை நீங்க அதே 4வது அதிகாரத்துல 24வது வசனத்தை பாருங்க. காயினுக்கு 7 பலி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பலி சுமரும் என்றான். காயின் செய்த தவறுக்கு 7 பலி. பலி என்றால் பலி செலுத்துறதுல அவனோட தலையில சாபம் விழும். சரியா? அப்ப லாமேக் அவனுடைய சந்ததியில வந்த இன்னொருத்தனும் என்ன செய்யறான்? பாவம் செய்யறான். அவனுக்கு எத்தனை பலி சுமருமா? 77 பலி சுமரும். சரியா? இப்ப காயினுடைய சந்ததி ஒரு பக்கம் பெருகி வருகிறது. அடுத்த பக்கம் என்ன? ஆபேல் இல்ல, இப்ப சேத் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்து அந்த சந்ததியை பெருக பண்ணுகிறார். அந்த சந்ததியினுடைய வம்ச பட்டியல் தான் ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. சேத்தினுடைய வம்சத்துல வந்த ஏனோக்கு தான் கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கும் பொழுது எடுத்துக் கொள்ளப்பட்டார். அந்த சந்ததியில வந்தவர்களுடைய பெயர்களை எல்லாம் வைத்து நான் உங்களுக்கு ஒரு செய்தி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அந்த செய்தி, அந்த அவர்களுடைய பேருக்கூடாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு வந்தது இல்லையா? அதுக்கு பிறகு இந்த சந்ததியில, சேத்திர சந்ததியில தான் யார் வாரார்? நோவா வருகிறார். நோவாவை தேவன் எப்படி பார்க்கிறார்? அவன் நீதி உள்ளவன், உண்மை உள்ளவன் என்று பார்க்கிறான். காயின் சந்ததியில யாரையுமே ஆண்டவர் கணக்கெடுக்கவே இல்லை, தெரிந்து கொள்ளவே இல்லை. அப்ப ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல இந்த இருக்குதானே 1வது வசனம், மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது. இந்த மனுஷர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷர் என்று 6வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது காயினுடைய சந்ததி. ஏனென்றால் அவர்கள் பாவ சுபாவம், மனுஷீக ரீதியாக எல்லாவற்றையும் செய்கிறவர்களாய் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் அதுக்கு ஒரு சொல் வழங்கப்பட்டிருக்கிறது, மாமிசம் இல்லையா? மாமிசத்தின் சிந்தை என்னவா? மரணம். ஆவியின் சிந்தை என்ன? ஜீவனும் சமாதானமுமா இருக்கிற. அப்ப இதுல 1வது வசனம், மனுஷர் பூமியிலே பெருகினார்கள், அதாவது காயினுடைய சந்ததி பெருகினார்கள். 2வது வசனம், தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று காண்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல தான் உங்களுக்கு நான் சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க போறேன். வேத புத்தகத்துல இந்த இடத்துல தேவகுமாரன் என்று வருகுதானே. அநேக ஊழியர்கள் இந்த தேவகுமாரன் என்று வருகிறதை தேவ தூதர்கள் என்று வியாக்கியானம் தவறாக செய்கிறார்கள். இது தவறு. ஆண்டவர் ஒரு நாளும் தேவதூதர்களை பார்த்து என்னுடைய குமாரர், என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லியிருக்கிறாரா? இல்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம் எடுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம் எடுக்கவும். அதுல பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, நம்பர் எதுவும் சொல்லியிருக்காரா? இத்தனை பேர் ஏற்றுக்கொண்டா தான் நான் ஏற்றுக்கொள்வேன் இல்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களாக இருந்தாலும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யார் கொடுத்தார் அந்த அதிகாரம்? இயேசு கொடுத்தார். கர்த்தர் இல்லை, இயேசு. யார் கொடுத்தார்? இயேசு கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் ரோமன் கத்தோலிக்கர்கள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதத்தில் இருக்குதா? அல்லது நொன்னாசி ஆகும்படி, அல்லது அல்லலியா கூட்டமாகும்படி, அல்லது 5ஆம் வேதமாகும்படி, அல்லது சபையாகும்படி, அல்லது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் இந்து சமயத்தை விட்டு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறும்படி என்றிருக்கா? அல்லது பௌத்த மதத்தை விட்டு
கிறிஸ்தவத்துக்கு மாறும்படி அதிகாரம் கொடுத்தார் இருக்கா? அல்லது இஸ்லாத்தை விட்டு கிறிஸ்தவத்துக்கு மாறும்படி அதிகாரம் கொடுத்தார்? இல்ல. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய கடவுளுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். மதம் இஸ் நாட் ஹியர், ரிலிஜன் இஸ் நாட் ஹியர். மதத்தை குறித்த எந்த காரியமும் வேதத்திலே இல்லை. பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிப்பது கடவுளுடைய தூய நித்திய பரிசுத்த பலிகளை மாத்திரமே. வேத புத்தகத்துல மதம் இல்லை, வேத புத்தகத்துல எதுவுமே இல்லை. கடவுளை குறித்த காரியங்கள் மாத்திரமே எழுதப்பட்டிருக்கு. அப்ப தேவ பிள்ளைகள் அல்லது தேவகுமாரர்கள் யாரு? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். நானும் நீங்களும் அவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டா நானும் நீங்களும் யார்? தேவகுமார். அப்ப ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல தேவகுமாரன் என்ற அந்த சொற்பதம் பாதிக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு என்று சொன்னா சேத்தினுடைய வம்சத்திற்கு. ஏனென்றால் சேத்தினுடைய வம்சத்திலே வந்தவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாய் தேவ வழியிலே நடந்தவர்களாய். ஏன்? அதான் உங்களுக்கு அன்றைக்கு நான் ஏற்கனவே அதை பத்தி சொன்னேன். வேதத்துல இல்லை, ஆனா நாங்க கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்தால், நான் சொன்னேன் அந்த சந்ததி பட்டியல் இருக்கும் பொழுது ஏதேன் தோட்டம் இருந்தது அங்க. அப்ப இவங்க போய் பார்த்துருப்பாங்க, நைஸ் பிளேஸ் இல்லையா, நல்லா இருக்கு, நுவரலியா மாதிரி, வா கண்டி மாதிரி இல்லையா, இதுக்குள்ள போகலாதா டேடி என்று சேர்த்து கேட்டிருப்பார். யார்கிட்ட? ஆதாம்கிட்ட. ஆதாம் சொல்லியிருப்பார், இல்ல போக முடியாது. ஓ, அங்க தேவதூதர்கள் 2 பேர் நிக்கிறாங்க இல்லையா கத்தியோட. ஏன் அவங்க நிக்கிறாங்க? ஆண்டவர் தான் பட்சபாதம் இல்லையே. அப்பா ஆதாம்கிட்ட சேர்த்து சொல்லியிருப்பார், பட்சபாதம் இல்ல, அப்ப அதுக்குள்ள ஏன் போக விடுறாரு? இல்ல, அவரே இப்படி இருக்கிறார். இல்லப்பா, அது நான் செய்த பிள்ளை, அதனால உள்ள போக முடியாது. நாங்க அங்கதான் இருந்த மகன். ஆனா நானும் உங்களோட அம்மாவும் ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியாதபடினால நாங்க வெளியிலே துரத்தப்பட்டோம். ஆண்டவர் எந்த தவறும் செய்யல, நாங்க தான் கீழ்ப்படியவில்லை, அதனாலே வெளியிலே துரத்தப்பட்டோம் மகன். அப்ப சேத் கேட்டிருப்பார், அப்ப அப்பா நாங்க அப்படி என்றா அதுக்குள்ள போறதுக்கு என்ன வழி? ஓகே, அதுக்குள்ள போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அந்த வழியை ஆண்டவர் ஏற்கனவே ஏற்பாடு செய்து விட்டார். அதுதான் அவரே வருவாராம் இந்த பூமிக்கு. அவரே வந்து ஒரு வழியை ஏற்பாடு செய்து தருவார். அந்த வழியில போனால் நான் அந்த ஏதேனுக்குள்ளே போக முடியும். வெளிப்படுத்தல் வாசி பாருங்க, ஏதேன் தோட்டம் இறங்கி வருகிறது. ஏதேன் என்னும் இடத்துக்குள்ள ஆண்டவர் தம்முடைய மக்களை மீண்டும் அவரை விசுவாசிக்கிறவர்களை கொண்டு போகிறான் வெளிப்படுத்தல் இருக்குது. எடுத்து வாசி பாருங்க. ஆதி ஆமத்துல காணாம போன ஏதேன் தோட்டம் மீண்டும் வருகிறது. கொஞ்சம் பேருக்கு கண் இப்படி அடிக்கிறது. அடிக்காமல் தூக்காமல் கர்த்தருடைய வார்த்தையை தயவாய் கேளுங்கள். சரிதானே? ஓகே. அப்ப சேத் என்ன செய்தான்? ஓ, அப்ப நாம கடவுளுடைய வழிகளிலே நடந்தால் மாத்திரம்தான் இதுக்குள்ள போக முடியும். அப்ப அவருடைய பிள்ளைக்கு, அவருடைய பிள்ளையின் பிள்ளைக்கு, அந்த சந்ததி முழுவதும் கிட்டத்தட்ட 12 சந்ததி இருக்குது. இந்த சந்ததி முழுவதுக்கும் கர்த்தர் என்றால் யார், தேவன் என்றால் யார் என்று கற்றுக் கொடுத்து வளர்த்திருப்பார். வளர்த்த பொழுது அதிலே ஏனோக்கு என்ன செய்தான்? விடாப்பிடியாக நான் உங்களுக்கு காண்பித்தேன் இல்லையா, 300 வருஷத்துக்கு மேல ஆண்டவரோட சஞ்சரித்து கொண்டிருந்த பொழுது, ஆண்டவரை விடாம அவன் பேசிக் கொண்டிருந்த பொழுது சடுதியாக எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்ப இந்த சந்ததியைத்தான் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல தேவகுமாரர் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரத்திகள், மனுஷகுமாரர் என்கின்ற இந்த 6வது அதிகாரத்துல வந்து மனுஷகுமாரத்திகள் யார் என்றால் அவர்கள் காயினுடைய வம்சத்திலே வந்தவர்கள். சரிதானே? நீங்க வீட்டை போய் ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம் வாசிச்சு பார்க்க முடியும். அதுல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் ஆவியானவரினாலே, ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், புத்திரர் என்னப்படுவார்கள் என்று சொல்லப்படும். பல வசனங்கள் உங்களுக்கு காண்பிக்க முடியும். தேவகுமாரர், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர் என்பது நானும் நீங்களும் தான், தேவ தூதர்கள் அல்ல என்பது. சரிதானே?
இந்த தேவகுமாரர் என்று இந்த 6வது அதிகாரத்தில் ஆதியாம புத்தகத்தில் சொல்லப்படுவது ஆதியாமம் 5வது அதிகாரத்தில் வருகின்ற சேத்தினுடைய வம்சத்தை குறித்து பேசப்படுகிறது. சரிதானே? ஓகே. அப்ப உங்களுக்குள்ள இப்ப ஒரு சிந்தனை வரலாம், அது எப்படி நீங்க அத அவங்க மனுஷகுமார்த்திகள் பிள்ளையானாக்கள் என்றும் தேவகுமாரர்கள் நல்லவர்கள் என்றும் நீங்கள் சொல்லுவீர்கள். அதான் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2வது வசனம் பாருங்க, 6வது அதிகாரத்துல ஆதியாமத்துல தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறாங்க? அவங்க பொம்பளைகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்ப இவங்க தேவனுடைய சந்ததி, இவங்க இந்த பாவ சந்ததியில இருக்கிற அந்த பெண்களுக்குள்ள போய் என்ன செய்யறாங்க? திருமண பந்தத்தை ஏற்படுத்துகிறார். பெண்களை தெரிந்து கொண்டார்கள். தெரிந்து கொள்ளும் பொழுது 3வது வசனம் பாருங்க, அப்பொழுது கர்த்தர், எப்ப தெரிந்து கொண்ட பொழுது, இவங்க சரியானதை செய்திருந்தால் ஆண்டவர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருக்க மாட்டார், நடந்து கொண்டிருக்க மாட்டார். இவர்கள் தவறான காரியத்தை செய்தபடியினால் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், அப்பொழுது கர்த்தர் ஷிக், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். மாமிசம், அவன் மாம்சம் தானே, இவன் தேவபுத்திரரா இருக்கிறான், தேவகுமாரரா இருக்கிறான். பாடுறாப்பா, இந்த விஷயத்துல தவறிட்டானே, இந்த திருமண விஷயத்துல போய் அழகு இருக்குன்னு சொல்லி இந்த பிள்ளையான சந்ததியில இவன் போய்த்தானே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஓகே, இந்த தேவகுமாரர் என்கின்ற காரியம் இருக்குதானே, இந்த தேவகுமாரர் அல்லது தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறவர்கள், சரியா, இவர்கள் என்ன சொல்றது, தேவதூதர்கள் என்கின்ற கருத்து எப்படி வந்தது என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது நானும் நீங்களும் பிறக்கும் பொழுதே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு பிறக்கிறது இல்லை, நாங்கள் பாவத்துல தான் பிறக்கிறோம். இப்ப என்ன எடுத்துங்கன்னு சொன்னா, சரியா, நான் கள்ளியங்காட்டுக்கு போனவன் தான், சரிதானே, நான் கள்ளியங்காட்டுல போயிருந்தவன் தான், நான் சைவன் தான், நான் அதுல இருந்து தான் இருந்தேன். ஆனால் ஒரு நேரம் வந்தது, மெய்யான தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை அறிந்து கொண்டேன். அவரால் மட்டும்தான் நான் செய்த பாவங்களை மன்னிக்க முடியும், அந்த அதிகாரம் அவருக்கு தான் இருக்குது என்பதையும் அறிந்து கொண்டேன். அதனாலே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு யாரும் அரிசி பருப்பு கொடுத்ததால நான் இயேசுட வரல, சரிதானே, எனக்கு யாரும் உடுப்பு வாங்கி கொடுத்ததால நான் இயேசுட்ட வரல. நான் இயேசுட்ட வந்த பொழுது இருந்த உடுப்பையும் 10 தான் வச்சினான். எனக்கு புதுசா யாரும் உடுப்பு வேண்டி தரல. எனக்கு மாசம் மாசம் யாரும் காசு கொடுத்ததால நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு இப்ப இருக்கிற இந்த கொம்பேஷன் என்ற ஒரு ப்ரொஜெக்ட்ல என்ன தூக்கி வளர்த்ததால நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் இயேசு ஒருவரே மெய்யான தேவன் என்பதனாலே. நான் இயேசுவை இன்றைக்கு ஆராதிப்பதற்கான காரணம், ஆராதனைக்குரியவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான், ஆராதனைக்கு பாத்திரர், ஆராதனை கனத்துக்கு சகலருக்கும் சொந்தக்காரர் அவர் ஒருவர் என்பதனாலே. மற்றபடி நான் எதற்காகவும் நான் ஆண்டவரை பின்பற்றவில்லை, பின்பற்றினதும் இல்லை. அது ஆண்டவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், சரிதானே. இப்ப நாங்க வேற வேற மத பின்னணியில இருந்து வந்தோம் தானே. அப்ப அந்த காரியத்தை நாங்க என்ன செய்ய பார்க்கிறோம்டா, வேத வசனங்களுக்குள்ள திணிக்க பார்க்கின்றோம். இப்ப அதுல அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 4வது வசனத்துல வருது பாருங்க, அந்த நாட்களில் ராட்சதர் இருந்தார்கள். என்னது ராட்சதர்? ராட்சதர் என்றோடனே இப்ப நான் சைவத்துல இருந்து தானே வந்தேன். நான் இதை எப்படி ஆரம்பத்துல சிந்திச்சேன்டா, தேவர்கள் அரக்கர்கள் என்று சொல்லி 2 கூட்டத்தர் இருக்கிறார்கள் என்று இந்து சமயத்திலே சைவ சமயத்திலே போதிக்கப்பட்டது. அவர்கள் பாட்கடலை கடைந்தார்கள், வாசு என்ற பாம்பு தானே வைத்து பாட்கடலை கடந்த பொழுது அந்த வாசி என்ற பாம்புக்கு வலி ஏற்பட்டது. ஏன்? வந்த பால் காணாண்டு இன்னும் இழுத்தானுகள், இன்னும் கொஞ்சம் வரட்டும் இழுத்த பொழுது அதை என்ன செஞ்சது, நஞ்சை கக்கியது. அந்த நஞ்சை கக்கிற பொழுது தேவர்களும்
அசுரர்கள் அல்லது அரக்கர்களும் போய் சிவபெருமானிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள். என்ன சொன்னார்கள்? இந்த வாசி பாம்பு நஞ்ச கக்கிட்டு நாதா எங்களை காப்பாற்றும் என்று சொன்னார்கள். சொன்ன பொழுது அவர் என்ன செய்தார்? அந்த நஞ்சை, பால்கடலிலே சிந்தப்பட்ட நஞ்சை அவர் என்ன செய்தார்? குடித்தார். குடித்த பொழுது நஞ்சு அவருடைய உடம்பு முழுவதும் பரவும் பொழுது சிவனுடைய மனைவியாகிய உமாதேவியார் என்ன செய்தார்? கழுத்தை பிடித்து அதுல ஹோல்டு பண்ண அமர்த்தின பொழுது அந்த நஞ்சு என்ன செய்தது? தொண்டையில நின்றது. அதனாலே சிவனுக்கு இன்னொரு பேர் ஒன்று, என்ன? நஞ்சுண்ட கண்டன். சரிதானே? அப்ப நாங்க இந்த பின்னணியில இருந்து வாரப்படி அந்த ராட்சதர் ரெண்டும் பொழுது, ஓ ராட்சதனோட எங்களுடைய இமேஜினேஷன், எங்களுடைய கற்பனை எப்படி போகுதுண்டா, இப்படி 2 கொம்பு, கடவாய்க்குள்ள 2 பல்லு, முகத்தில் இப்படி பெயிண்ட், கருப்பா இருப்பாங்க, என்ன மாதிரி பெரிய வயிறு இருக்கும், கருப்பா இருப்பாங்க. இதுதான் எங்களுடைய கற்பனை. கற்பனையை கொண்டு வந்து வேதத்துக்குள்ள நுழைக்க கூடாது. சரிதானே? இங்க ராட்சதர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேய மொழியில, பழைய பாட்டு வேதாமம் எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா நெஃபிலீம் என்கின்ற சொல் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல NEPHLIM, நெஃபிலீம். நெஃபிலீம் ராட்சதர் என்று சொல்லப்பட்டது பாவ சுபாவத்திலே இருக்கின்ற மிருக சுபாவம் உள்ள, தாய் தகப்பன்மாரை மதிக்க தெரியாத, பிசாசின் சுபாவம் கொண்ட அந்த ஜெனரேஷனை தான் நீங்க, சந்ததியைத்தான் நீங்க ராட்சதர் என்று சொல்லப்பட்டது. அந்த தேவர்கள், அரக்கர்கள், அசுரர்கள் கதை இங்க வேதத்திலே கிடையாது. அது புராணம். சரிதானே? தேவர்களுடைய வம்சத்தை சேர்ந்தவர் தான் இந்திரன். தெரியுமா இந்திரனை? இந்திரன் விஸ்வாமித்திரர் மனைவியை கண் போட்ட பொழுது விஸ்வாமித்திரர் என்ன செய்தார்? சபித்து விட்டார். அவருக்கு உடம்பு உள்ள கண் வந்து விட்டது. தெரியுமா? அந்த புராணம் எல்லாம் வாசிருக்கீங்களா? இப்படியெல்லாம் இருக்குது நிறைய கதை. அப்ப நம்முடைய மத பின்னணியினால என்ன செய்யறோம்னு சொன்னா, வேதத்தை வாசிக்கும் பொழுது இது அரக்கர்கள், அப்ப தேவ தூதர்கள், விழுந்து போன தேவ தூதர்கள் வந்து பெண்களோட அவர்கள் இனம் பெருக்கம் செய்தார்கள், பாலியல் உறவுகளை ஈடுபட்டார்கள், அதனாலே ராட்சதர்கள் இந்த பூமியிலே வந்தார்கள் என்று தவறாக போதிக்கிறோம். தவறான வேத வியாக்கியானத்தை செய்கிறோம். இன்னொரு காரியம், இந்த பகுதி தவறாக வியாக்கியானம் செய்யப்பட்டதுக்கு காரணம் என்னவென்றால், இம்பர்சனேட்டிங் ஸ்பிரிட் அல்லது ஏஞ்சலிக் விசிட்டேஷன் என்று சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். சில ஆண்கள் அல்லது பெண்கள் தங்களுடைய கனவுல அவர்கள் பார்க்கும் பொழுது, ஒரு பெண்ணா இருந்தா அவர் கனவுல பார்க்கும் பொழுது ஒரு அழகான ஆண் வந்து கனவுல, சரிதானே, இந்த நபரோட பாலியல் உறவிலே ஈடுபடுகிறதாக ஒரு கனவு காணுவாள். காலையில எழும்பும் பொழுது அவருடைய உடம்பெல்லாம் அடிச்சு முறிச்சு போட்ட மாதிரி ஒரு உணர்வு அவளுக்கு இருக்கு. ஆண்களுக்கும் இப்படியானது இருக்கிறது. அழகான ஒரு பெண் கனவுல வந்து பாலியல் உறவுல ஈடுபடுகிறது போல ஒரு கனவை அவன் காணுவான். அவனோ அவளோ அப்படி ஒன்றை காணுவாள். அவன் கனவிலே பார்க்கும் பொழுது அழகான பெண், ஐயோ வா என்ற அளவுக்கு இருக்கும். காலையில் எழும்பும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு இருக்கும். இப்படிப்பட்ட காரியம் உலகத்துல இருக்குது. அப்படிப்பட்ட விஷயம் நடந்த பல பெண்களை, ஆண்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்தித்திருக்கிறேன். இதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இம்பர்சனேட்டிங் ஸ்பிரிட். இம்பர்சனேட்டிங் ஸ்பிரிட் என்று சொன்னால் ஆள் மாறாட்டம் செய்கின்ற ஆவி. இப்ப உங்களோட அம்மா இறந்துட்டாங்க தானே, உங்களோட அம்மா வந்து உங்களை கூப்பிடுற மாதிரி ஒரு கனவு காணலையா? அதுதான் அந்த அசுத்தாவி, அம்மாவை போல. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் ஒரே தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அவன் செத்து போனவன் திருப்பி வரேலா. சாமுவேல் செத்ததுக்கு பிறகு சவுல் மந்திரவாதிட்ட போய் நான் சாமுவேலோட பேசணும் என்று சொன்னான். அங்க வந்தது சாமுவேலா? சாமுவேல் இல்ல. என்றால் நாங்கள் விசுவாசிக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை. சாமுவேல் மரித்தது, சாமுவேல் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டார். அவர் திருப்பி வாரத்துக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் சாமுவேல் அங்கே வந்தான் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா?
சாமுவேலை போல ஒரு பிசாசு, ஒரு அசுத்தாவி வந்து அங்கே சவுலை வஞ்சித்தது. மந்திரவாதியால, மந்திர பெண்ணால கொண்டு வரையிலுமா? செத்து போனவரால முடியாது. நாங்க காண்றோம் தானே கனவுல, அங்கங்க உங்களோட அப்பா மாதிரி ஒரு ஆள் வார, உங்களோட அம்மா மாதிரி ஒரு அம்மா வந்து கூப்பிடுறா. இதுதான் எங்களுக்கு, அதாவது இது வந்து டீமனாலஜி என்று சொல்லி ஒரு பாடம் இருக்குது வேதாம கல்லூரியில, சரிதானே? அசுத்தாவிகளை பற்றி, அசுத்தாவிகள் எப்படி செயல்படும், ஒரு ஆள கண்ணை பார்க்கக்குள்ள இந்த ஆள் அசுத்தாவில பிடிபட்டிருக்கா இல்லையான்றதெல்லாம் அங்க சொல்லி கொடுப்பான். சரியா? அசுத்தாவிதான் இவருக்குள்ள இருக்கா, இல்ல அசுத்தாவி மாதிரி இவர் நடிக்கிறாரா என்றதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். சரியானே? அப்ப இம்பர்சனேட்டிங் ஸ்பிரிட் என்று ஆள்மாறாட்டத்தின் ஆவி. நான் அப்போதே சொன்னேன், ஒரு அழகான பெண் வர்றது, ஒரு அழகான ஆண் வந்து பாலியல் உறவுல ஈடுபடுறது, அது வந்து ஏஞ்சலிக் விசிட்டேஷன் என்று சொல்லுவார்கள். ஒரு தேவதூதன் வந்து, ஒரு அசுத்தாவி வந்து ஏஞ்சலிக் விசிட்டேஷன், அது வந்து மெய்யாகவே இனம் பெருகி கற்பவதியாகி புள்ள பெறுறது இல்லை, அப்படி முடியாது. ஏனென்றால் எபிரேயர் புத்தகம் எடுங்க, 1வது அதிகாரம். எபிரேயர் நிருபம் 1வது அதிகாரம். பதிமூன்று 14 வசனத்தை பாருங்க. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றே தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னது உண்டா? இல்ல. 14வது வசனம், ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும், யாரு? தேவதூதர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். ஆவியினால சரீர பிரகாரமான ஏதாவது காரியம் செய்ய முடியுமா? பாலியல் உறவுல ஈடுபட முடியுமா? முடியாது. தேவதூதர்களால் அது முடியாது. ஆனால் விழுந்து போன தேவதூதர்கள் அப்படியான ஒரு வஞ்சிப்பு, ஒரு பொய்யை, ஒரு நடிப்பை, ஒரு ஆள்மாறாட்டத்தை செய்து நம்மை ஏமாற்ற முடியும். அப்ப இந்த ஆதியாகமம் 6வது அதிகாரத்தை தவறாக வியாக்கியானம் செய்வதற்கு 2 காரணம். ஒன்று, நாங்கள் இருந்து வந்த மத பின்னணி, அடுத்தது இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தபடியால். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிற காரியம் இது கிடையாது. சரியா? இங்க காயினுடைய சந்ததியில வந்த மனுஷகுமாரத்திகளும் அவர்கள் அழகாக இருக்கிறார்கள். இந்த தேவகுமாரர்கள், யாராவது சேத்தினுடைய வம்சத்தில் வந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டே அவர்களுக்குள்ள என்ன செய்யறாங்க? பெண் கொண்டார்கள். அதனால ஆண்டவர் இனி சரி வராது, எல்லாரையும் போட்டு தள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தார். அழிக்க வேண்டும் என்றால் தவறான 2 சந்ததிகள் சேரும் பொழுது, அதாவது ஒரு தவறான சந்ததியும் ஒரு நல்ல சந்ததியும் சேரும் பொழுது நினைக்காதீங்க நல்லது வரும் என்று. வரவே வராது, அது கெட்ட சந்ததி தான் வரும். 4வது வசனம் பாருங்க, அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே, ஆதியாகமத்திலேயா 6வது அதிகாரம், பின்பு தேவகுமாரன் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள். அதாவது இங்க என்ன நடக்குதுண்டா, தேவனுடைய சாயல் திருப்பி மங்க ஆரம்பிக்குது. தேவனுடைய ஜெனரேஷன் சந்ததி இல்லாம போகுது. என்ன பெருகுது? பாவத்தினுடைய சந்ததி பெருகிறது. இதனாலதான் ஆண்டவர் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14, 15, 16 சொன்னார், அந்நிய நுகத்திலே ரட்சிக்கப்படாத பெண்ணையோ ரட்சிக்கப்படாத ஆணையோ திருமணம் செய்யாதே. செய்தால் என்ன நடக்கும்? ரட்சிக்கப்பட்ட என்ன பாஸ்டர் சர்ச்சுக்கு போறதா? இல்ல, அவன் இயேசு ஒருவரே கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கணும். சர்ச்சுக்கு போறது கிடையாது. என்னது? சர்ச்சுக்கு போறது இல்ல. சர்ச்சுக்கு போறதெல்லாம் ரட்சிக்கப்பட்டது இல்ல. சரியா? சர்ச்சுக்கு நிறைய வந்தது இங்க, இன்றைக்கு எங்க காணல, ரட்சிக்கப்படல. ரட்சிக்கப்பட்டிருந்தா சர்ச்சுக்கு வந்திருக்கும். ஏன் சர்ச்சுக்கு வர என்னத்துக்கு? நிஷானி சிஸ்டர் சொன்னது போல கர்த்தரை தேடுவதற்கு வருகிறார்கள், ஆண்டவரை ஆராதிக்க வருகிறார்கள். வேறு வேறு நோக்கத்திற்கு வந்தவர்கள் என்ன செய்வார்கள்? காற்றடிக்கும் பொழுது, கடல் கொந்தளிக்கும் பொழுதே என்ன செய்யும்? காணாமல் போவார்கள்.
ஓ, வேற நோக்கங்களுக்காக வருகிறவர்கள் காணாமல் போவார்கள். கர்த்தர் ஒருவரே எனது சித்தம், என்னுடைய நோக்கம், அவர் ஒருவரையே நான் தேடி வருகிறேன் என்பவர் நிற்பார்கள். அப்ப தவறான சந்ததிகள், சரிதானே? அப்ப இந்த காரியம் இப்ப நீங்க 8ஆம் புத்தகத்திலையும் வாசிக்க முடியும், சரிதானே? நான் செய்தியை முடிக்க போகிறேன். பிலேயாம் என்கின்ற ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருந்தான். அவன் என்ன செய்தான் தெரியுமா? மோவாப் ராஜா போய் பிலேயாம் இடத்திலே கேட்கிறார், எப்படி இந்த இஸ்ரேல் ஜனங்களை விழுத்தாட்டலாம். அப்ப பிலேயாம் ஐடியா ஒன்று கொடுக்கிறான். பிலேயாம ஃபர்ஸ்டுக்கு மோவாப் ராஜா பாலாக் அழைத்தது என்னதுக்குன்னு சொன்னா, தேவனுடைய ஜனங்களை சபிக்கிறதுக்கு. இவர் சபிக்க வாய் எடுக்கும் பொழுதெல்லாம் என்ன நடந்தது? அந்த சாப வார்த்தை ஆசீர்வாதமாக அவருடைய வாயினாலே மாறினது. இவர் முயற்சி எடுத்து பார்க்கிறார், சரி வரல. அதெல்லாம் நீங்க வாட்சி பார்க்கலாம், 8ஆம் புத்தகத்தில் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், சரியா? அதுக்கு பிறகு முயற்சியெல்லாம் எடுத்து பார்க்கிற, கழுதைக்கு முன்னால ஆண்டவர் வந்து நிற்கிறார். கழுதையும் போதில்ல, கழுதைக்கு போட்டு அடிக்கிறான். கடைசியா கழுதையில வாய ஆண்டவர் திறந்து விட, கழுதை இருக்குது, அடே நான் இவ்வளவு நாள் உனக்கு நல்லது தானடா செஞ்சேன், இப்பேண்டா எனக்கு போட்டு அடிக்கிறான். கழுதைக்கு இவர் சொல்ற, இப்ப நான் சொன்னதை நீ செய்யலையா, அதான் அடிக்கிறேன். உனக்கு இன்னும் விளங்கலையா? உனக்கு ஆண்டவர் சொன்னவர் தானே போகணாமண்டு. நான் போகாம நிக்கிறதுக்கு காரணம் முன்னால ஆண்டவர் நிக்கிற, என்னால போகலாடாப்பா, உனக்கு விளங்கலையாடாப்பான்னு கழுத அந்த கழுதட்டை கேட்டது, பிலேயாம்ங்கிற கழுதட்டை. கடைசியா ஒன்றும் செய்யாத பட்சத்துல பிலேயாம் மோவாப்புக்கு சொன்னான், உனக்கு ஒரு ஐடியா தான், இவங்களை கர்த்தர் கையாலே அழிக்கலாம். என்ன செய்யண்டா, உன்னுடைய மோவாப்பிய பெண்கள், அழகான பெண்களை என்ன செய்யண்டால் பிடிச்சி இவங்களுக்குள்ள அனுப்பிவிடு. அனுப்புனா நீங்க அதை 31வது அதிகாரத்துல வாசிக்க முடியும். 8ஆம் 25ல 1-3 வாசிக்கும். அனுப்புன பொழுது இந்த தேவ புத்திரர்கள் என்ன செஞ்சாங்க? வா, மோவாப்பிய கேர்ள்ஸ் வரும் பொழுது விசிலும் வருது, சூப்பர் கேர்ள்ஸா வாராங்கன்னு சொல்லி அவனுக்கு பின்னால போய் அவளை கல்யாணம் முடிச்சு அவள் கும்பிட்ட கடவுளுக்கு படைச்சது எல்லாத்தையும் கொடுக்க, அதையும் இவர்கள் வாங்கி முழுங்கினார்கள். முழுங்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு அந்த இடத்துல என்ன வந்ததா? மகிழ்ச்சி வந்ததுண்டா, என்ன வந்தா? கோபம் வந்தது. கர்த்தர் என்ன செய்தார்? அவளை வேறையும் அழித்தார். அப்ப நாங்க தேவனுடைய சந்ததியாக இருந்தால் நாங்க மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். எங்களை தவறான வழியிலே கொண்டு போவதற்கு, பாவ வழியிலே கொண்டு போவதற்கு, சரிதானே? பல வழிகள் உண்டு. அதை பிசாசு ஏற்படுத்துவான். விசேஷமாக திருமணமாகாதவர்கள், தாரணி மாதிரியாக்கள் தான் கவனமா இருக்கணும். அவ சுவிசேஷம் சொல்லக்குள்ள எங்களோட வரும் பொழுது என்னது, விரிச்சு வச்ச புரியாணி பிளேட்டை பார்க்குற மாதிரி பார்த்து போவானல் படியனில். அப்ப நான் சொல்லுவேன், இந்த ஒன்று பார்த்து போகுது. இப்ப எந்த வைஃபும் சொல்லுவா, அந்த ஒன்று பார்த்து போகுது. ஓ, ஒரு பிள்ளைய கண்டா சரி போ, அப்படி எல்லாம் இருக்குது, சரிதானே? இப்ப நாங்க மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல எழுதப்பட்டிருக்குது. இந்த வசனங்களை நீங்க வீட்டுல போய் வாட்சி பாருங்க. யூதா 1வது அதிகாரம் 11வது வசனத்திலையும், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலையும், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தையும் நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல பிலேயாமின் உபதேசம் கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே வந்திருக்கிறதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல்ல பெர்கமு என்று சொல்லப்படுகின்ற ஒரு சபை இருந்தது, தெரியுமா? பெர்கமு. இந்த பெர்கமு எங்க இருந்ததுன்னு சொன்னா துருக்கியில இருந்தது, சரியா? இந்த பெர்கமு என்கின்ற சபை அவர்கள் பிலேயாமினுடைய உபதேசத்தை பின்பற்றினார்கள். இன்னைக்கு எத்தனையோ திருச்சபைகள்ல ரட்சிக்கப்பட்ட ஆண்களும் பெண்களும் கலப்பு திருமணம் செய்கிறார்கள். ரட்சிக்கப்படாத வேறு மதத்தில் இருக்கிற அல்லது ரட்சிக்கப்படாத மாப்பிள்ளைய அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். அது கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்படி திருமணம் செய்து நாங்கள் ஒரு நாளும் தேவனுடைய சந்ததிக்குரிய, தேவ சாயலுக்குரிய ஒரு ஜெனரேஷனை நாங்கள் உருவாக்க முடியாது. அது முயற்சி, என்ன முயற்சி எடுத்தாலும் முடியாது. எனக்கு தெரிஞ்ச
ஒரு சகோதரி இருக்கிறார், எங்களுடைய சொந்தம் தான். அவ ஒரு பெரிய திருச்சபையில ஞாயிறு பாடசாலை ஆசிரியா இருந்தவர். அவட்ட இப்ப ஏன் நீங்க அவ சர்ச்சுக்கு போறல, ஆண்டவரை பத்தி அப்பா ஆதியாமத்திலிருந்து வெளிப்படையாமம் 23ஆம் அதிகாரம் வரைக்கும் பேசுவா. வெளிப்படுத்தல 23ஆம் அதிகாரம் இல்ல, இப்ப பாக்குறவங்க நினைப்பாங்க இவருக்கு தெரியா போல வேதம் 22ஆவது அதிகாரம் வரைக்கும் தான் இருக்கு. 23ஆம் அதிகாரம் அவ எழுதி பேசுவா. ஆனா அவ ஒரு கலப்பு திருமணம் முடித்தா. அவட சந்ததி இன்றைக்கு கத்தரை தேடுதான்னு சொல்லி பார்த்தா இல்ல, அவர்கள் உலகத்தை தேடுகிறார்கள். யூனியன் பேங்க்ல ஒரு சகோதரியை சந்திச்சேன். அந்த சகோதரியனுடைய தகப்பனார் கொழும்புல போதகர். அந்த சகோதரி ஒரு ஆணை விரும்பி திருமணம் முடித்தார். அப்ப நீங்க இப்ப என்ன செய்கிறது பாஸ்டர், நாங்க ஷேப் பண்ணித்தானே போகணும். நாங்க ஷேப் பண்ணலாம் தான், உங்களுக்கு சத்தியம் தெரியும் தானே. அப்ப சத்தியம் உங்களுக்கு தெரியும் பொழுது நீங்க அதை தவறலாம், அது சரிதான். ஆனா என்ன செய்யறது, குடும்பம் பிரிஞ்சிரும்ன்றதுக்காக நான் ஷேப் பண்ணி போறேன் பாஸ்டர் என்றார். நான் சொன்னேன், அது என்ன நடக்குதோ எனக்கு தெரியாது, ஆனால் இயேசு வரும் பொழுது நீங்க பரலோகத்துக்குள்ள போறதுக்கு தகுதி இருக்கா? அல்ல நீங்க நாளைக்கு செத்தா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா? மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். என்னது? ரட்சிக்கப்படாத தேவனுடைய சாயல் இல்லாத சந்ததி தேவனுடைய சாயல் உள்ள சந்ததியோட திருமண பந்தத்திலே ஈடுபடுவது. அப்படி ஒரு விஷயத்துக்குள்ள போனா அதுல இருந்து வெளியில வாரதுன்றது மிகவும் கடினம். டஃப். சிலர் தற்கொலை கூட செய்திருக்கிறாங்க, அவ்வளவு டிப்ரெஷன் ஆகும். அது பிசாசர கையில நீங்க அந்த எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி தான். பச்ச அடிக்கிற அடியில நீங்க கத்தரும் இல்லை ஒன்றும் இல்லை உங்களோட வாழ்க்கையில், அந்த அளவுக்கு நீங்க. ஆகையினால இந்த நாட்கள்ல நாங்கள் சிந்திப்போம் எங்களுடைய வாழ்க்கையை. சரியா, நாங்க தேவனுடைய சந்ததியாக, தேவனுடைய குமாரர்களாக, தேவனுடைய வழியில நாங்க எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் நடத்த போகிறோமா? அல்லது ரெண்டும் செய்யலாதா? ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது, ரெண்டு பேருக்கும் வேலை செய்ய முடியாது. ஒன்று கத்தர், இல்லைன்னு சொன்னா அங்கால. ரெண்டுக்கும் செய்ய போனீங்கன்னு சொன்னாலும் கவடு கிளியும். என்ன கிளியும்? ரெண்டு தோணியில கால் வச்சு என்ன செய்யும்? வலிக்கிட்டு போனா அது நடக்கும். ஆகையினால மிகவும் கவனமாய் நாம் இருப்போம். எழுந்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கேட்ட வசனத்துக்காக எழுந்திருந்து நாங்கள் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடுங்க, சின்னாக்கள் எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவரிடத்துல நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஒரு பொருத்தனையை நீங்கள் இந்த நேரத்தில் பண்ணலாம். ஆண்டவரை, நான் உமக்கு பயந்த ஒரு சந்ததியை, உம்முடைய வழியில நடக்கிற ஒரு பிள்ளைகளை, ஒரு சந்ததியை நான் உருவாக்குவேன். ஆண்டவரே, இவ்வளவு காலமும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் இருக்கட்டும். இவ்வளவு காலமும் நான் செய்ததெல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு புதிய தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். ஆண்டவரே, காலை தோறும் உம்முடைய கிருபைகள் புதிதென்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, என்னுடைய சந்ததி அது தேவ சாயலுக்கு ஒத்த சந்ததியாய், தேவ குமாரராய், தேவ குமாரத்திகளாய் இருக்கும்படிக்கு ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே, இந்த மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷனை நான் உருவாக்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, தவறான ஜெனரேஷனை உருவாக்கி விடாதபடிக்கு, தவறான வழிகளிலே போய் தவறான லைஃப் பார்ட்னர், தவறான ஆண்டவரே ஒரு சந்ததியை நான் தேடி விடாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்வீராக. நீங்கள் வேதத்திலே பார்க்க முடியும், லோத்துவினுடைய 2 பெண்களும் அவர்களுடைய தகப்பனாரோடு அவர்கள் சயனித்தார்கள், பாலியல் உறவிலே ஈடுபட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே அங்கே 2 தவறான சந்ததிகள் உருவானது. ஒன்று அம்மோனியர்கள், அடுத்தது மோவாபியர்கள். அந்த 2 தவறான சந்ததியும் தேவனுடைய ஜனங்களை எப்பொழுதும் எதிர்த்தவர்களாய், எப்பொழுதும் அவர்களோடு யுத்தம் பண்ணி கொண்டு அவர்களை தொந்தரவு செய்கிறவர்களாய் இருந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதனாலே நாம் மிகவும் அவதானமாய் இருக்க வேண்டும் இந்த காரியத்திலே. அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளிலே நாங்கள் தியானித்த இந்த வேத பகுதி, இந்த வேத வசனங்கள் ஆண்டவரே வெறும் வசனங்களாக மாத்திரம் இருக்காமல்
ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், ஏதோ ஒரு தேவ செய்தியை கேட்டோம், ஏதோ ஒரு நோட்ஸ் எடுத்தோம் என்றது மாத்திரமல்ல ஆண்டவரே. இந்த வசனங்களை நாங்கள் தொடர்ந்து தியானிக்க, இந்த வசனங்களை தொடர்ந்து நாங்கள் கற்றுக்கொள்ள, இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவரே நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள, உம்முடைய வழிகளிலே நாங்கள் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீர் எதை சொல்லியிருக்கிறீரோ அதை நாங்கள் செய்கிறவர்களாயும், எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறீரோ அதை செய்யாதவர்களாயும் நாங்கள் வாழும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, சகலரையும் சகலவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து